எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோகான்ஸ் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோகான்ஸோட ப்ரைஸ் பொசிஷன் பற்றி கிரிப்டோகான்ஸோட டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஸ் லோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $42,695ங்க. ஸோ சார்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. ஓகேங்களா? ஸோ ஹாப்பியாக வந்து இந்த இயரை வந்து நல்லபடியாகவே நம்ம கொண்டாடுவோம். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ஷனுக்குள்ளே வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? இந்த வாரம் கேண்டலோட க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விக்கோட சின்ன பாடியோட ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் ஒரு ரெசிஸ்டண்ட் ஏரியாவில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் இங்கே நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வீக்லி கேண்டல் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் ஒரு வீக்லி கேண்டல் கூட நம்மளுக்கு இந்த சப்ளை ஏரியா நான் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த சப்ளை ஏரியாவுக்கு மேலே உள்ளே போய் கூட க்ளோஸ் வைக்க முடியல. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் செல்லர்ஸ் செம ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது அர்த்தம். அதில் எதில் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் தான். ஓகேங்களா? போன வாரமே நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருந்து. இந்த கேண்டல் போது நான் சொன்னேன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்மளுக்கு கேண்டல் க்ளோஸ் வச்சு இந்த 48க்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் ஃபர்தராக மேலே போவோம். ஒருவேளை இந்த ஹைக்கு மேலே நம்மளுக்கு விக் வச்சுட்டு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா மார்க்கெட் கீழே வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸை மொத்தமாக ஹண்ட் பண்ணிட்டு கீழே வந்து கேண்டலை க்ளோஸ் வச்சுட்டான். அதுவும் நல்ல ஒரு பியரிஷ் கேண்டலில் க்ளோஸ் வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் வால்யூம், வீக்லி கேண்டலோட வால்யூம் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து இது வெக்கம் வந்ததுலே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டு வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக வந்திருக்க வால்யூமும் இப்போ தான் வந்திருக்கு. அதாவது இந்த ஹையை தொட்ட பிறகு தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்னா, செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த்தாக வந்திருக்காங்கன்றது ஓரளவுக்கு தெரியுது. சரிங்களா? இப்போது அடுத்து என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே அதாவது 48,000க்கு மேலே இன்னொரு முக்கியமான லெவலாக என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மந்த் கேண்டல், அதாவது 1 இயர் கேண்டலுக்கோட ஹைக்கு மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸ், 1 இயர் கேண்டலுக்கு மேலே இருக்கிற 2 இயரோட கேண்டலோட ஹைக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸும் கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது, அதுவும் ஃபஸ்ட்டு மந்த்தே கலெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து நல்லா ப்ரெஷரைஸாக நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ளைக்கு கீழே கேண்டல் எடுத்து வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்கன்றது தெரியுது. ஸோ இந்த வார கேண்டலும் நம்ம வந்து ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படி நான் சொல்கிறேன்றது பாருங்கள். ஸோ 15 மினிட்டில் பார்ப்போம். ஸோ நேற்று வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய டெலகிராமில் பார்த்தீங்கன்னா நான் லைவ் வந்திருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அதுக்கு நான் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் வீடியோலேயே ஒரு ரவுண்ட் நான் சொல்லிடுறேன் என்னன்றது. ஓகேங்களா? ஸோ 15 மினிட் கேண்டலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஒரு டோஜி ஃபார்ம் ஆன பிறகு ஒரு ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பலபலன்ட்டு கீழே நல்லா சரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 4 ஹவர் கேண்டல், ஒரு 4 ஹவர் கேண்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டல் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆகி மார்க்கெட்டை வந்து நல்லா வந்து சரிஞ்சு கீழே இறங்கியிருக்கு. டெய்லி கேண்டலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டல், அதாவது ஷூட்டிங் ஸ்டார். ஓகேங்களா? ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆனோடனே அதுக்கப்புறம் அதோட லோவை கட் பண்ணி நம்மளுக்கு கீழே ரெட் கலர் கேண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருக்கு. அப்படியே நீங்கள் இப்போ வீக்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு.
ஓகேங்களா. ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கனால அடுத்த கேண்டில் நம்மளுக்கு ஸோ ரெட்டாக வரத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுவும் பயங்கர ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ அப்படி வந்ததுன்னா நம்மளுக்கு டெய்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த 40,471 ஸோ 40,400 வைங்களேன் ரவுண்டா, இந்த 40,400 கட் பண்ணி கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சதுன்னா டெய்லியில் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ டெய்லியில் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு வீக்லியில் எது வரைக்கும் லோ போவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ வீக்லியில் நம்மளுக்கு இங்கே வந்து ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா டெய்லியோட டார்கெட் லெவல் எதுவாக, அது லோ வந்ததுன்னா டெய்லியோட டார்கெட் லெவல் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த 38,400 ஓகேங்களா. ஸோ 38,300லேருந்து ஸோ இந்த லெவல் 38,400லேருந்து 36,700 ஓகேங்களா. இதுதான் டெய்லியோட டார்கெட் லெவல். டெய்லியில் மட்டும் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா, இது வீக்லிலையும் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால அப்போ வீக்லியோட லெவலுக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது வீக்லியோட டிமாண்டுக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா. இப்போது இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து இங்கேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுத்ததுன்னா அது வந்து ஒரு புல் பேக்காக தான் இருக்குமே ஒழிய ட்ரெண்டு கண்டினியூஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. இங்கே வந்து ஒரு புல் பேக் மாதிரி போயிட்டு மறுபடியும் அகெயின் இந்த லோவை வந்து உடச்சானா டெய்லி ட்ரெண்டு வந்து கன்ஃபார்மாக இடம் நம்மளுக்கு வந்து பியரிஷ் ட்ரெண்டு தான்ன்றது. ஓகேங்களா. ஸோ வீக்லியில் பார்க்கும்போது வீக்லியோட அடுத்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ டிமாண்ட் ஏரியா பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, டிமாண்ட் ஏரியா நான் அப்புறமா வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீக்லியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதாவது சப்போர்ட் ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் மீட் ஆகிற இடம் கிட்டத்தட்ட $32,000 வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த $32,000 அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி ப்ரைஸு கீழே வந்ததுன்னா அடுத்து வந்து $25,000 ஓகேங்களா. இதுதான் ஓகேங்களா இந்த $25,000. ஏன்னா இதுக்கு கீழேயோ ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த இடையவக்கம் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வார கேண்டல் நம்மளுக்கு ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டலாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து மினிமம் $32,000 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா $25,000 இருக்கும். ப்ரைஸு ஷுவர் ஷாட்டாக கீழே வரும். ஓகேங்களா. அண்ட் தென் இன்கேஸ் நம்மளுக்கு இந்த வார கேண்டல் நம்மளுக்கு ரெட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஓகேங்களா, இந்த வார கேண்டல் நம்மளுக்கு ரெட்டாக ஃபார்ம் ஆகி கீழே வந்து நம்மளுக்கு எங்கே டாப் ஆகும்னா இந்த ஏரியாவில் டாப் ஆகும். ரெட்டாக ஃபார்ம் ஆகி கீழே வந்துன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 38,400லேருந்து 36,100 இந்த ஏரியாவில் வந்து டாப் ஆகும். ஓகேங்களா. ஒருவேளை இந்த இடத்துல டாப் ஆகிடுச்சுன்னா இந்த வார கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு எவ்வளோ லோ இருக்குது 41,482. இதுக்கு கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சுச்சுன்னா, நான் சொல்கிறது வீக்லி கேண்டல் வச்சுதுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்தராக வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்துறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது 32,000 25,000 ஓகேங்களா. இந்த ரெண்டு ரேஞ்ச். ஒரு வேளை நம்மளுக்கு கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் ஆகும்போது மந்த்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா இன்னொரு 16 நாள் இருக்குது. ஓகேங்களா. இன்னும் இந்த 16 நாளுக்குள்ளே ஏற்கனவே ஒரு பெரிய ரிஜெக்ஷன் கேண்டலே ஃபார்ம் ஆயிடுச்சு. கீழே வந்து ரெட்டாக க்ளோஸ் வச்சதுன்னா அடுத்த மந்த்து கேண்டல் நம்மளுக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டல் ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ அப்போனா நம்மளுக்கு வீக்லியில் ஃபார்ம் ஆகி மந்த்லியில் ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த 32,000 இல்லை 25,000 வந்து மார்க்கெட் வந்து திரும்பத்துக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. நான் சொல்கிறது வந்து இந்த 25,000 உடச்சி கீழே ஏதாவது ஒரு விக்கஸ்ட்டு அதுக்கப்புறம் விக்கல்னா கன்சல்டேட் ஆகிட்டு திரும்புவோம். ஓகேங்களா. மினிமம் கேரண்டி அந்த 25,000 உடைப்பான். சரிங்களா. 25,000 இல்லைனா 32,000 இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று உடைப்பான். சரிங்களா. ஒருவேளை மந்த்லியில் நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ரெட் கலர் கேண்டலாக நம்மளுக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்போ மந்த்லியோட டிமாண்ட் ஏரியாவோ இல்லைன்னா மந்த்லியோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வரைக்கும் போவோம் அவன். ஓகேங்களா. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு கண்டிப்பான ஷுவர் ஷாட்டாக நம்மளுக்கு இந்த 20,000 16,000 இந்த 15,000 இந்த ஏரியாவெல்லாம் அவன் மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ப்ரைஸை இங்கே நிறுத்தி இங்கேருந்து ஒரு பெரிய விக்கு கூட வச்சுட்டு கூட போகலாம். ஓகேங்களா. மந்த்லி கேண்டிலே கீழே வந்து விக்கஸ்ட்டு கூட போகலாம். ஓகேங்களா. டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரிஜெக்ஷன் நல்லா பவர்ஃபுல்லான ரிஜெக்ஷனாக இருக்குது.
ஸோ மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ETF அப்ரூவ் ஆகுதுனால பையர்ஸு பை பண்ண தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு குவான்டிட்டி தான் வேணும். குவான்டிட்டியும் எங்கே இருக்குன்னா இந்த ஏரியாலலாம் தயாராக இருக்குது. ஓகேங்களா, குவான்டிட்டியும் இந்த ஏரியாலலாம் தயாராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து மேட்ச் ஆகிறதுக்கான பையர்ஸும் குவான்டிட்டியும் மேட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படி. ஓகேங்களா, அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இருக்க கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டலாகவே ஃபார்ம் ஆகி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போது என்ன நடக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருவேளை இன்னைக்கான ப்ரைஸ், ஓகேங்களா, இது வந்து நேற்று கேண்டல் சண்டே கேண்டல், இது வந்து சாட்டர்டே கேண்டல். ஓகேங்களா, சண்டே சாட்டர்டே கேண்டலோட ஹை ப்ரைஸுக்கு மேலே உதாரணத்துக்கு வச்சுப்போமே 43,500 ரவுண்டு ஃபிகராகவே நான் வச்சுக்கிறேன். 43,500க்கு மேலே போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்து திரும்ப 43,500க்குள்ளே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்து கண்டினியூ ஆகும். ஓகேங்களா, ரெட்டாக மாறி கீழே கண்டினியூ ஆகும். ஒருவேளை 43,500க்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சதுன்னா நம்மளுக்கு அடுத்த லெவல் எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000லேருந்து 45,500. ஓகேங்களா, அந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று நான் என்ன ஏன் இது எதிர்பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே கேண்டலோட ஹைக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் கீழே இறக்குவான் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓகேங்களா, அதுதான் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் 43,500க்கு மேலே போய் விக்கஸ்ட்டு கீழே வந்துட்டான்னா அடுத்து வந்து ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டல் மறுபடியும் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஒரு வேளை இன்னைக்கு கேண்டலே மேலே விக்கஸ்ட்டு கீழே எடுத்துன்னு வரலாம், இல்லை இன்னைக்கு கேண்டல் மேலே விக்கஸ்ட்டு கீழே அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டான்னா நாளைக்கு கேண்டலை கீழே எடுத்துன்னு வருவானுங்க. ஓகேங்களா, இன்னைக்கு நாளைக்குள்ளே நம்மளுக்கு வந்து கண்டிப்பான முறையில் ஒரு ஃபால் ஒன்று வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அது வந்து நேற்று நான் இதுலேயே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா BTC ETF அப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ETF ட்ரேடிங் அங்கே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, இனிமே ஓகேங்களா இனிமே நம்ம மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதாவது BTC மார்க்கெட்டை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்க்கெட் ஈவினிங் மார்க்கெட். ஓகேங்களா, இனிமேல் மார்க்கெட் எப்படி இருக்கும்னா மார்னிங்கில் வந்து அதாவது நம்ம ஊர் டைமுக்கு நான் சொல்கிறது நம்ம ஊர் டைமுக்கு அதாவது நான் இருக்கிறது வந்து இந்தியா தமிழ்நாடு. ஓகேங்களா, வெளிநாட்டிலேருந்து கூட பார்த்துன்னு இருக்கலாம் இந்த வீடியோவை. ஸோ நான் இந்தியன் டைமுக்கு சொல்கிறேன் மார்னிங் மார்க்கெட் ஈவினிங் மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ இப்போ மார்னிங் மார்க்கெட்டில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு சைலண்ட்டாக இருக்கும், ஈவினிங் மார்க்கெட்டில் மார்க்கெட்டு வைலண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதாவது ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் வந்து அங்கே வந்து அவங்க ஊரில் அதாவது நான் சொல்கிறது வந்து அமெரிக்காவில் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா அவங்க எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருமே இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த ETF-க்குள்ளே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஓவராக இதாகும் போது அந்த எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாரெக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கூட நியூயார்க் மார்க்கெட் தான் ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு இந்த நியூயார்க் மார்க்கெட் BTC-லையும் ரொம்ப வைலண்ட்டாக மாறும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து காலையில் ட்ரேட் பண்ணுறது முடிஞ்ச லெவலுக்கு அதாவது ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச லெவலுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஈவினிங் ஆனால் உங்கள் ஸ்டாப் லாஸை ஹட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வைக்குவானுங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஈவினிங் மார்க்கெட் மார்னிங் மார்க்கெட் 2 செக்மெண்ட்டாக பிரியும். ஸோ மார்னிங்கில் ட்ரேட் எடுத்தீங்கன்னா முடிஞ்ச லெவலுக்கு 5:30-6 மணிக்குள்ளே ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ண பாருங்கள். ஓகேங்களா, ஏன்னா மார்னிங் செக்மெண்ட்டுக்கு மேலேயும் கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணுவாங்க. மேலே போனோன்னா கீழே ஹண்ட் பண்ணுவாங்க, கீழே போனோன்னா மேலே ஹண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி பெரியும் இதை வந்து உஷாராக கேர்ஃபுல்லாக ஃப்யூச்சர் ட்ரேடர்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மார்னிங் ஈவினிங் 2 செக்மெண்ட்டாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா, மார்னிங் என்ன ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதை 5:30-6 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது எல்லாமே இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்தியாவில் இருக்கிற டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னா நான் சொல்கிற டைம் வந்து இந்தியன் டைமில் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டைமில் வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 6-7 மணிக்கு மேலே தான் மார்க்கெட் ரொம்ப வைலண்ட்டாக மாறும். இனி நிறைய வந்து ஈவினிங் நைட்டு தான் நம்மளுக்கு பயங்கர ஃப்ளக்சுவேஷனே ஆகும் மார்க்கெட்டில். ஓகே, நேற்று கூட பார்த்துருப்பீங்க, நேற்று கூட அந்த சம்பவம் தான் நடந்திருக்கு. சரிங்களா, ஸோ அதே மாதிரி சாட்டர்டே சண்டே ஆனால் வால்யூம் ரொம்ப ட்ராப் ஆகிடும். வழக்கமாக இருக்கிற நார்மல் மார்க்கெட் லெவலுக்கு வந்து வால்யூம்லாம் இப்போ பெரிய லெவலில் இருக்குது, ரொம்ப நார்மலாக ட்ராப் ஆகிடும். ஆனால் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட அதிக லெவலில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்.
அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போகணுன்னா நியூயார்க் செஷனில் தான் நைட்டு தான் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால் ட்ரேட் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸை போட்டு ஓகே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் விடாதீங்க. மேக்ஸிமம் ட்ரேடை வந்து அதுக்கேற்ற மாதிரி க்ளோஸ் பண்ண பாருங்கள். ஓகே, நீங்கள் எந்த டைமிங் ஏற்றிருக்கீங்களோ அந்த டைமிங் ஏற்ற மாதிரி க்ளோஸ் பண்ண பாருங்கள். மார்க்கெட் மேலே கீழே வந்து ஒரு அதாவது எப்படின்னா மேலே போய் ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ண அதுதான் நான் இதில் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி இது நடந்துருச்சுன்னா இப்போ இது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சைலண்ட்டாக தான் இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி வேறு மண்டே வேறு. சரிங்களா? இதுக்கு மேலே அதாவது இந்த சாட்டர்டே சண்டே அந்த ஹைக்கு மேலே போய் ஸ்டாப் லாஸை அன் பண்ணிட்டு ஒன்று உள்ளே எடுத்து வந்து க்ளோஸ் வைக்கிறானா இல்லைன்னா இதே கேண்டில் அப்படியே ரெட்டாக மாற்றுறானான்றது பார்க்கணும். இதே கேண்டில் ரெட்டாக மாற்றுறானா செம்ம வயலண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருவேளை மேலே போயிட்டு கேண்டலை வந்து கீழே க்ளோஸ் பண்ணிட்டானா நாளைக்கு காலையில் கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிட்டு ஈவினிங் மேலே இறங்கிடுவாங்க கீழே. ஓகேங்களா? ஸோ இது வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ரொம்ப வயலண்ட்டாக இருக்கான்னு நினச்சிங்களேன் மேலே போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு அதே இன்னைக்கு கேண்டலே கூட கீழே இறக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதான் பிளான் பண்ணிக்கணும். ஃபியூச்சர் ட்ரேடர் சொல்கிறேன். ஸ்பாட் ட்ரேடர்ஸும் ப்ளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு வரையும் பண்ணிக்கிறீங்க. 2025 தான் நம்மளோட டார்கெட். ஓகேங்களா? நல்லாவே பம்ப் ஆகும். கீழே வந்ததுன்னா என்னென்னா பயப்படாதீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணாதவங்க இல்லைன்னா இன்வெஸ்ட் ஏற்கனவே பண்ணியிருக்கவங்க வந்து கீழே வந்ததுன்னா ஆவரேஜ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பண்ணாதவங்க வந்து கீழே வர இன்வெஸ்ட் பண்ணிக்கினே வாங்க. சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசி நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் லைசன்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நீங்களே ஒரு ஓன் லைஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.